அவளை பார்த்தோன்னே நான் அங்கே சொன்னேன், அடுத்த ஊருக்கு நான் போக முடியாது, இந்த சேலையெல்லாம் தீ விழுந்துடும், கையில் சுட்டு என்னத்தையும் அடுத்தவங்க தொந்தரவு கொடுக்காம சாப்பிட்டு. என் பேர் முத்தம்மா. நான் செவ்வூர் கிராமத்தில் தான் இருக்கேன். நான் வந்து அருந்தறியா விடுவேன். என்னோட பிறந்த ஊர் 2 பேர். எனக்கு 5 வயசுல பார்வை முடிஞ்சு போச்சு. அம்மா பார்த்த வீட்டுக்குள்ள என் பார்வையை இழந்துட்டேன். ஆனால் இதுவரை எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உலகமே தெரியாமல் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அக்காம்மா 2 பேர் இருக்காங்க. 15 நாளாச்சு மழை பெஞ்சு வீடு இடிஞ்சு இதுவரை வந்து என்ன எதுன்னு என்னை கண்டுக்கிறாள். அப்படி அரிசி கூட கொண்டாந்து கொடுக்கிட்டு எனக்கு கஞ்சாச்சு குடிக்க வர இல்லாமல் என் வறுமையாத்தே நான் சொல்லி கேட்குறேன். நான் பொய்யெல்லாம் ஏமாத்தே நான் வளர்த்த பிழைக்கிறாப்புல இல்லை. 100 நாள் வேலைக்கு நான் போய் உட்காந்துருப்பேன். பட்டா பிடிச்சி என் கையில் எனக்கு 150 அனுப்பி விடுவாங்க. அது ஓஏபி ஒன்று இருக்குது. இதில் வாங்கிட்டே நான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு கடவுளை தான் எனக்கு வந்து நான் கும்பிடுற தெய்வம் வந்தேன். எனக்கு வந்து கையில் சுட்டு காலில் சுட்டுனாலும் நீ எப்படியா காய்ச்சி குடின்னு பள்ளி விழுந்தாலும் சரி பாய்ச்சால விழுந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அள்ளி வாயில் விட்டுட்டு உசுரை காப்பாற்றிக்கிறேன். இதே எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஊர். தீ பிடிச்சா அந்த மழைக்கெல்லாம் என்ன செய்யறது, எடுத்துக்கொண்டு இந்த அங்கிட்டு பக்கத்து வீட்டில் வைக்கணும், இந்த வீடு இருக்கு பக்கத்து வீட்டில் வைக்கணும். இதே நடக்கிறதே. இதுக்காண்டி எனக்கு ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஒரு வீடு வாசலும் எனக்கு கட்டி நான் செத்தாலும் அந்த வீட்டில் கிடந்து இந்த ஊரில் உள்ளவங்க என்னை தூக்கி போடுறாப்புல எனக்கு உதவி செய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.